மொத்தம் எவ்வளவு லட்சம் சுகுமார் கிட்ட ஒரு ஏமாந்துருக்கீங்க? 7 லட்சம் மேலே தாங்க இருக்கும் கண்டிப்பாக. என் சின்ன சின்ன நகை வீட்டில் இருக்கிறது, நான் வச்சிருந்த பணம் எல்லாமே இதை கொடுத்துடணுண்டி, இதை கொடுத்துட்டு அவள்தாண்டி இப்போ படம் பண்ணிடலாண்டி, இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருவானுங்கடி. அவருக்காக நீங்க வெளியில எவ்வளவு காசு வாங்கி கொடுத்தீங்க? இது ஒரு இடத்துல 3 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கேன், ஒரு இடத்துல ஒரு 1.5 லட்சம், ம், என்னுடைய நகை வச்சு ம். ஒரு 1.5 லட்சம் கொடுத்துருக்கேன். காதல் சுகுமார் அவரோட கடனை அடைக்கிறதுக்காக அமீனா 3 லட்சம் ரூபாய் வெளியில தன் பேரை சொல்லி கடன் வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க. அதுக்கான பத்திரம் ப்ரூஃப் இது. பட் இதுல உங்க பேரை சொல்லி கையெழுத்து போட்டுதான் நீங்க காசு வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்க காசை சுகுமார் கையில கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்கா, இல்ல கேஷா கொடுத்தீங்களா, இல்ல ஜிபே பண்ணீங்களா? அவங்களும் கேஷாக தான் கொடுத்தாங்க, நான் கேஷாக தான் கொடுத்தேன் அவர் கையில். பார்த்தீங்க, நீங்க வந்து அவருக்கு காசை கொடுத்ததுக்கான ப்ரூஃபும் இல்ல, உங்க பேர்ல தான் பத்திரம் போட்டு வாங்கியிருக்கீங்க. ஆமாம், அவர் பேரில் சினிமாக்காரனை நம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு. இல்ல இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தீங்க இல்லையா, அந்த நபர்கிட்ட காதல் சுகுமார்லாம் வந்து கை நீட்டி வாங்கினாரா? ஆமாம், கூட வந்திருக்காரு, அவங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காரு, காசு அவங்க தான் வாங்குறோன்னு தெரியும், வாங்கி கொடுத்தது அவருக்கும் தெரியும், அவரும் வந்து சொல்கிறேன்னு இருக்காரு. இதில் தான் நான் சொல்கிறேன், ஏன்னா என்னோட பணம் வரணும். ஓகே.